இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? எடப்பாடி ஆட்சியில கூட இந்த நிலைமை இல்லையே. என் முன்னாடி உள்ள தேவையில்ல நிக்க நிலைமை முன்னாடி செத்து போச்சு. 2 பொண்ணு ஒரு புள்ள இருக்கு. 40 ஏக்கர் சாகுபடி, 20 ஏக்கர் அறுத்து விட்டேன். அடுத்த களத்துல கிடக்கு. இந்த 20 ஏக்கர் அறுக்காம போலை வளர்க்க இருக்கு. இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது? வார்த்தைக்கு வேற முதலமைச்சர் மாவட்டம் சொல்றீங்க. வந்து பாருங்கய்யா, உங்க நம்பிதான் இருக்கோம். இன்னைக்கு ஏவோ வந்து பார்த்துட்டு நான் போய் சொல்றேன் அப்படின்னு அவர் என்னமோ சலிச்சு, நாங்க தான் சலிச்சு போய் கிடக்கோம். அவர் நான் போய் சொல்றேன் மேல அப்படின்ட்டு போறாரு. என்ன நிர்வாகம் நடக்குதுங்க? நீங்க எது இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியதுதானே? கட்டிருக்கோம்ல, நாங்க சொன்ன அவசரம் கட்டியிருக்கோம். தமிழக அரச முதலமைச்சர் எங்கெங்கேயோ ஆய்வு போறாரு. ஏன் இந்த டெல்டா மாவட்டத்தை நெல்லை பார்க்க வந்தான்னா இவ்வளவு நெல்லு கொட்டி கிடக்கு, இது எதையுமே எதிர்பார்க்கல. எதிர்கட்சி தலைவராக பார்த்து விவசாய ஆதரவு சொல்றாங்க. அதை கொண்டாந்து எங்கள்கிட்ட கொடுங்க, இன்சூரன்ஸ் கொடுங்க. வயல வந்து பாருங்க, அதிகாரி வாங்கயா வாங்க, அதிகாரி வந்து பாருங்க, வயல அப்படியே முளைச்சு கிடக்கு. வந்து அதிகாரி பாருங்க, வந்து பார்த்துட்டு எங்களுக்கு இலைப்படியை மட்டும் கொடுங்க. நான் கட்டினா படத்துக்கு இலைப்படி கொடுங்க. எல்லாமே முளைச்சு போயிடுச்சு. கள்ளப்பரம்பரை ஐஓபி பேங்க்ல 1.5 லட்சம் ரூபாய்க்கு நகை வச்சிருக்கேன். 1 ரூபா ஒரு படி நெல் கூட இதில் அறுக்க முடியாது. அறுத்து கொண்ட போட்டோ கூட டிபிஎஸ்ல எடுக்க மாட்டாங்க. அடுத்தது நான் தாளடி விவசாயம் போனா இந்த 10 காசுக்கு இல்லை, தாலி கொண்டு அடை வச்சுட்டேன். நீங்க தான் பார்த்து ஏதாவது இன்சூரன்ஸ் பணத்தை கொடுங்க, வேற எதுவும் வேண்டாம். இன்சூரன்ஸ் பணத்தை கொடுங்க. இன்சூரன்ஸ் பணத்தை கொடுத்தாலும் எங்களுக்கு போதும். நாங்கள் கட்டியிருக்கோம்ல, ஏக்கருக்கு கட்டியிருக்கோம்ல, 600 ரூபா கட்டியிருக்கோம்ல, அதை கொடுங்க. ஏக்கருக்கு 600 ரூபா பக்கமா 650 ரூபா கட்டியிருக்கோம்ல, அதை கொடுங்க. அந்த இன்சூரன்ஸை கொடுங்க. வருஷம் வாங்கிட்டு தரைய மாட்டீங்களே. இப்போ முளைச்சு கிடக்கு. நான் எப்படி என்ன விவசாயம் பண்றேன்னா, எப்படி என்ன பொண்டாட்டி பிள்ளையோட நாங்கள் எப்படி தீபாவளி சந்தோஷம் இருங்க. கிழிஞ்ச கையில கட்டியிருக்கேன். அந்த மாதிரி கேவலமா வாழ்றேன் நான். ஒரு விவசாயி. எந்த அதிகாரியும் வர மாட்டாங்க. இங்க என்ன நிர்வாகம் நடக்குதுங்க? நீங்க எது இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியதுதானே? கட்டியிருக்கோம்ல, நாங்க சொன்ன அவசரம் கட்டியிருக்கோம். அதை கொண்டாந்து எங்கள்கிட்ட கொடுங்க, இன்சூரன்ஸ் கொடுங்க. வயல வந்து பாருங்க, அதிகாரி வாங்கயா வாங்க, அதிகாரி வந்து பாருங்க, வயல அப்படியே முளைச்சு கிடக்கு. வந்து அதிகாரி பாருங்க, வந்து பார்த்துட்டு எங்களுக்கு இலைப்படியை மட்டும் கொடுங்க. நான் கட்டினா படத்துக்கு இலைப்படி கொடுங்க. நான் ஒரு வாரம் பேஞ்ச மழையில இப்ப எங்க ஊர்ல குருவை வந்து மொத்தம் 1500 ஏக்கர், அதுல குருவை 900 ஏக்கர் நடந்திருக்கு. இப்போ 600 ஏக்கர் அறுத்தாச்சு. அதுல 300 ஏக்கர் அறுக்காம இருந்ததுல பாதிக்கு 150 ஏக்கர் சேதம் அடைஞ்சிருச்சு. அதுல 150 ஏக்கர்ல ஒரு 50 ஏக்கர் முளைச்சு போயிடுச்சு. ஒரு 50 ஏக்கர் தண்ணி பூந்து சுத்தமா அழிஞ்சிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விவசாயி, ஒரு பப்ளிக் சர்வெண்ட். நான் ஒரு விரிவாக்க பணியாளருக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவர் என்ன பண்ணுறாரு, விவோட்ட சொல்லுங்கிறாரு. விவோவுக்கு அடித்தா ஃபோன் எடுக்கலை. அடுத்து நான் ஏடிக்கு அதுக்கு மேலே அடிக்கிறேன். விரிவாக்க பணியாளருக்கு மேலே உள்ள ஏடிக்கு நான் 5 முறை அழைச்சேன். ஒரு வாட்டி கூட எனக்கு ஃபோன் எடுக்கலை. இன்றைக்கி ஏவோ வந்து பார்த்துட்டு நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு அவர் என்னமோ சலிச்சு, நாங்கள் தான் சலிச்சு போய் கிடக்கோம். அவர் நான் போய் சொல்கிறேன் மேலே அப்படின்ட்டு போகிறாரு. மேலே சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்ல தான் முடியும். வேற ஒன்றும் தெரிவிக்க என்ன போய் நாங்கள் சொல்லிங்க சொல்கிறதுக்காக நாங்கள் வந்து ஏவோ ஏடின்னு அதிகாரி போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. நாங்கள் கேட்குறோம், இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு என்ன நாங்கள் கேட்குறோன்னா, ஃபஸ்ட்டு இங்கே கீழே உள்ள நிர்வாகிகளை ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேச சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் 1500 ஏக்கர் விவசாயம் பண்ணுற ஊருக்கு விவோ வந்து இன்சார்ஜ்னு விவோவை போட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார், பெரிய கிராமம் திருக்கானூர்பட்டி அந்த ஊரையும் பார்க்குறாரு, இந்த ஊரையும் பார்க்குறாரு. அவரை குறை சொல்ல முடியாதுங்க. அதுக்கு மேலே உள்ள அதிகாரி தாங்க குறை சொல்ல முடியும். 1500 ஏக்கருக்கு ஒரு இன்சார்ஜை போட்டால் அவர் ஒரு லேடியை போட்டு போயிட்டார். அவங்க திருச்சியிலேருந்து வந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் 4 நாள் லீவில் இருக்கேன் வைங்கிறாங்க. 4 நாள் அவங்க லீவில் இருக்கிறப்ப நாங்கள் நெல்லெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இங்கே 50,000 மூட்டைக்கு மேலே போட்டு வச்சுக்கிட்டு சிட்டாடம் இல்லாமல் இங்கே சென்டரையும் தரமாட்டாங்க, தூத்தி தான் போடணும். இவ்வளோ எல்லாத்தையும் கொண்டாந்து நீங்கள் வச்சுருக்கீங்க தமிழ்நாடு அரசு. நீங்கள் அதுக்கு தகுந்த அதிகாரி, கரெக்டான அதிகாரியை போடுறதா இல்லையா? முளைச்சி போனதுக்கு நான் என்ன சொல்கிறேன், நிவாரணமாக ஏக்கருக்கு 35,000 ரூபா கொடுத்தே ஆகணும். தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்டதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். சும்மா அந்த போலியாக கொண்டு போய் அந்த இவங்களாம் காட்டுற மாதிரி இல்லை. வந்து பார்த்துட்டு பாதிக்கப்பட்டதுக்கு ஏக்கருக்கு 35,000 கொடுத்தே ஆகணும் நிவாரணம். தீபாவளியோட கொண்டாடலையா, வெளி மாநிலத்திலேருந்து ஆச்சிட்டு வந்து கல்கத்தால இருந்து ஒத்தப்பத்தி நட்டையா, மழையில அப்படியே போயிட்டீங்க. வார்த்தைக்கு வேற முதலமைச்சர் மாவட்டம் சொல்றீங்க. வந்து பாருங்கய்யா, உங்க நம்பிதான் இருக்கோம். நெல் நனைஞ்சு கிடக்குது, ஒரு சைடுல நட்டு இதே மாதிரி மோசம் கிடக்குது. எங்களோட நிலைமை எம்மா பரிதாபத்தின் நிலைமையில இருக்கு பாருங்கய்யா. பாருங்க, இங்க பாருங்க, மிதக்குது அப்படியே பாருங்க. ஒரு சைடுல பார்த்தா 10 ஏக்கர் நட்டோம். தீபாவளியோட நாங்க கொண்டாடல. தீபாவளியோட கொண்டாடாம வெளி மாநிலத்திலிருந்து கொண்டுட்டு வந்து நட்டு இதே மாரி கிடக்குது. நாங்க எங்க நிலைமை படு மோசமா போதியா. ஒரு குழு அமைச்சு வந்து பார்த்து டெல்டா மாவட்டத்தில் பார்த்து ஏதாச்சும் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம்.
உங்களை நம்பிதான் இருக்கோம். டெல்டா மாவட்ட முதலமைச்சர் பெருமையா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஒரு குழு அமைச்சு இங்க வந்து பாக்குறதுக்கு அனுமதி கொடுங்க ஐயா. பாருங்க ஐயா, படு மோசமா இருக்கு ஐயா. நான் வந்து இது வரலையும் வந்து ஒரு 20 ஏக்கர் அறுத்துட்டேன். இன்னும் 40 ஏக்கர் கிடக்கு. எனக்கு சாகுபடி நிலம் தான். இந்த அரசு வந்து சென்டருக்கு போனா நெல் எடுக்கிறதுக்கு மூட்டைக்கு 40 ரூபா. இந்த அரசு இது வரலையும் எடுக்கல. இது முறை வாய்க்கா. இந்த முறை வாய்க்கால நான் கவலை தள்ளிட்டு வந்து தண்ணி வைக்கிறதுக்கு 1 மாசம் காலதாமதம் ஆகிவிட்டது. என்னுடைய சாகுபடி இவ்வளவு நிலைமைக்கு ஆகிட்டா என் பொண்டாட்டி உள்ள தெருவில் நிக்க ஒரு நிலை ஆயிட்டு. இந்த அரசாங்கம் இது வரலையும் என்ன எடுத்திருக்கு? இந்த முளைச்சல் நெல்லை எடுக்கணும்னு சொன்னா என் உயிரை விட தயார். இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? இந்த அரசு எடப்பாடி ஆட்சியில கூட இந்த நிலைமை இல்லையே. உன்னுடைய ஆட்சியில இந்த ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுங்கட்சியை சாரை கடை கொண்டு விட்டு இந்த ரோட்ல நடக்க முடியல. பாலைவனம் அடிக்கிறதுக்கு 4 பேருக்கு ஆயிட்டு. என் முன்னாடி உள்ள தெருவில் நிக்க ஒரு நிலைமை ஆயிட்டு. என் முன்னாடி செத்து போச்சு. 2 பொண்ணு ஒரு புள்ள இருக்கு. 40 ஏக்கர் சாகுபடி. 20 ஏக்கர் அறுத்து விட்டேன். அறுத்த கழுத்துல கிடக்கு. இன்னும் 20 ஏக்கர் அறுக்காம பாலைவனம் இருக்கு. இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது? என்னோட குடும்பம் தெருவில் நிக்க ஒரு நிலை ஆகிவிட்டது. எல்லாம் முளைச்சு இந்த மாதிரி நாத்தா இருக்கு. இந்த அரசு உடனடியாக எடுக்க வேண்டும். நனவு வரப்பு வரைச்சிருக்காங்க. ஒரு 3 ஏக்கர் எல்லாம் முளைச்சி சாஞ்சி போச்சு. அறுக்க முடியாது போகுது. சித்தாடங்களை கொண்டு போய் நகை வச்சா வைக்க முடியாது. சித்தாடங்களை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு வைக்கிறாங்க. நாங்கள் வச்ச நகையெல்லாம் எப்படி நாங்கள் திருப்புறது? தமிழக அரச முதலமைச்சரா எங்கெங்கேயோ ஆய்வு போறாரு. ஏன் இந்த டெல்டா மாவட்டத்தை நெல்லை பார்க்க வந்தான்னா இவ்வளவு நெல் கொட்டி கிடக்கு. இது எதையுமே எதிர்பார்க்கல. எதிர்கட்சி தலைவராவது பார்த்து விவசாயிகள் ஆதரவு சொல்றாங்க. நாங்க விவசாயம் வைக்கிற கோரிக்கை சென்டர் மூலியமா இந்த நெல்லை எடுக்க முடியாது. எல்லா இடத்துலயும் 5000 மூட்டை 6000 மூட்டைக்கு மேல தேங்கி கிடக்கு எல்லா சென்டர்லயும். அது மொபைல் மேவா கொள்முதல் பண்றதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். தூங்குற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த ஏரியா எப்பயுமே வந்து மழையில சிக்கும். வண்டி வாகனங்கள்லாம் மழை பெஞ்சதுன்னா வர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் இந்த சென்டருக்கு மட்டும் காரப்படாக, கீழையூர், வெண்மனச்சேரி, ஆலங்குடி, வாழைக்கரை இது மாதிரி 10 கிராமத்திலேருந்து இங்கே நெல் வருது. இந்த நெல் கொள்முதல் பண்ணும்போது இவங்க ஆரம்ப காலத்தில் அந்த நெல் அறுவடை நேரத்தில் இவங்க கொள்முதல் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இவங்கெல்லாம் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சென்டரை ஓப்பன் பண்ணாங்க. அந்த சென்டர் ஓப்பன் பண்ணும்போது உடனடியாக அவங்க வந்து வர்ற அந்த சீனியாரிட்டியை அவங்க பதிவு பண்ணலை. வந்த நெல்லை அப்பப்போ பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா வர்றவங்கள வரிசையாக அவங்க போட்டிருந்துருக்கலாம். இவங்க வந்து அதை பண்ணாமல் விட்டதுனால நெல் ஒரே அடியாக தேக்கமாக வந்துடுச்சு. அதே நேரத்தில் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இங்கே வந்து சென்டரில் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 5000 மூட்டையை தாண்டி தான் நமக்கு வந்து குடோனுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் இங்கே பெண்டிங் இருக்குது. ஒரு வாரம் 10 நாளாக கொண்டாந்து வச்ச நெல்லெல்லாம் இவங்க போட முடியாமல் சூழ்நிலை மழைன்னு சொல்கிறாங்க. லோடு மேனுமே இங்கே ஃபுல்லாக இல்லை. ஏதோ ஒரு 15 பேர். எத்தனை பேர் இருக்கீங்க லோடு மேன்? மொத்தம் 15 பேர் இருக்கின்ற இடத்துல எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஒரு 12 பேர். அதாவது ஒரு 10 பேர் 12 பேர் இருக்காங்க. இவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 12 பேரை வச்சுட்டு அங்கே குடோனுக்கு வந்து இவங்களை திடீர்னு கூப்பிடுறாங்க. அங்கே வந்து கான்ட்ராக்டா வந்து கிட்டத்தட்ட 200 பேர் அவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கல அவங்க வந்து டெண்டர் எடுத்திருக்காங்க. அந்த டெண்டர் எடுத்த இடத்துல வெறும் 40 பேரை மட்டும்தான் அவங்க பணிக்கு அமர்த்தி விட்டு 60 பேரை அவங்க பணிக்கு அமர்த்தல. இங்க இருக்கிற நெல்லே இங்க பிடிக்க முடியல அந்தந்த டிபிசில. இதை இவங்களை இடையில 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட வான்னு சொல்லி இவங்களை பூரா அங்க கொண்டு வச்சுக்கிட்டு அந்த மூட்டையை அவங்க வைக்கிறாங்க. அப்போ இங்க நெல்லை வந்து சரியா வந்து விவசாயிகள்கிட்ட பிடிக்க முடியல. அப்போ விவசாயிகள் தேக்கமா இருக்கு. தேக்கமா இருந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு திடீர்னு கனமழை பெஞ்சதுனால இந்த நெல் பூரா பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அவர் சொல்றாரு சிலது முளைச்சிருக்குன்றாரு. என்னத்தை நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7000 மூட்டையில ஒரு 3000 4000 மூட்டையாவது முளைப்பு கொண்டிருக்கோம். நானே வந்து ஒரு 400 500 சிப்பம் இங்க வச்சிருக்கேன். இந்த சென்டர்ல வச்சிருக்கேன். நான் வச்ச 13 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த நெல் போட முடியலன்னா இந்த எப்படி நான்லாம் வந்து ஒரு 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 நல்ல நிலையில உள்ள ஒரு விவசாயி. எனக்கே இந்த நிலை. இன்னும் சிறு விவசாயி, குறு விவசாயி, ஒரு சின்ன சின்ன ஒரு 40 மூட்டை 50 மூட்டை 60 மூட்டை வச்சிருக்க நெல்லே எடுக்க முடியல அவங்களால. அப்ப வந்து இந்த அரசு என்ன நினைக்குது அப்படின்னா இந்த டெண்டர் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு டெண்டரை கொடுத்து விட்டு அந்த ஆள் 200 பேருக்கு ஆளுக்கானத ஆக ஒரு 140 பேருக்கான ஆளுக்கான காசை இவங்க எடுத்து அதிகாரி லெவல்ல பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு வெறும் 40 பேரை வச்சுக்கிட்டு அங்க வந்து குடோன்ல வச்சுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் எங்க போய் சொல்றது? மத்திய அரசு முழு செலவையும் நமக்கு வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மாநில அரசு அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை.
அவங்களுக்கு நெல்லை வந்து இவ்வளவு நெல்லை பிடிக்க கூடாதுன்ற ஒரே காரணத்தினால நெல்லை சரியா அவங்க பிடிக்கிறது இல்ல, வர்ற நெல்லை தட்டி கழிக்கிறது. அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் இங்க வரல. அப்படியே அந்த அதிகாரிகள் எல்லாம் இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கைவிட்டு பாக்குறாங்க. அதை நான் வந்து வெளிப்படையா சொல்ல விரும்பல. அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு வந்தா அவங்க ஏதோ கொடுக்கறத வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்ப ஒரு பாதிக்கப்படுற விவசாயி என்ன பண்ண முடியும்? தற்கொலை தான் பண்ணணும், வேற வழியே இல்ல.